ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வாரத்தை பொறுத்த வரலையும் 7 பேர் வந்து நாமினேட் ஆயிருக்காங்க. அவங்களாம் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் 1000 லைக்கான எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல்ல நாமினேட் ஆயிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள் தான். லாஸ்ட் வீக்கில் பயங்கரமான ஒரு வீக்காக அவங்களுக்கு வந்து அமைஞ்சது. ஸோ ரொம்ப வீக்கராகவே தெரிஞ்சாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். அது தாண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடி பொலன்னு வந்து பொழந்து எடுத்துட்டாங்க. ஸோ இதுவே ஒரு காரணமாக காட்டி அவங்கள வந்து பார்த்திங்க அப்படின்னா நாமினேட் பண்ணியிருக்காங்க. சொல்லப்போனால் ஜாக்லின் அவர்கள் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க, மஞ்சரி அவர்கள் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அன்ஷிதா அவர்கள் நாமினேஷனில் வந்திருக்காங்க. இரண்டாவதாக நம்மளுடைய ஜாக்லின். ஸோ கண்டிப்பாக அன்ஷிதா அவர்களை வந்து ஜாக்லின் எதுக்குறாங்க அப்படின்னா ஜாக்லின் எதுக்கிறதுக்கும் ஆட்கள் கூட்டம் அப்படிங்கிறது வந்து இருக்கும் இல்லையா. ஸோ கண்டிப்பாக வந்து விஜய் விஷால், அதுக்கப்புறம் நம்மளுடைய அருண் பிரசாத் இவங்கெல்லாம் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அன்ஷிதா அவர்களும். ஸோ அதனால் ஜாக்லின் அவர்கள் இரண்டாவதாக நாமினேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அருண் அவர்கள் வந்து சொல்கிறாப்பில் ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் வந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து இந்த ஆட்டத்துக்காகவும் ஸ்ட்ராட்டஜியாகவும் பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்லி ஜாக்லின் அவர்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேர் ஆயிடுச்சு. அடுத்து மூன்றாவதாக நம்மளுடைய ஜெப்ரி ப்ரோ அவர்கள் வந்து நாமினேட் ஆயிருக்காரு. ஆக்சுவலாக இந்த மனுஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வாரமாக நாமினேஷனில் வரவே கிடையாது. அவருக்கு ஓரளவுக்கு வந்து ஓட் பேங்க் அப்படிங்கிறது வந்து ஒரு 4 வாரத்துக்கு முன்னாடி வந்து இருந்தது. பட் அதுக்கப்புறம் பிஹேவியரன்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி வந்து இருந்தது இல்லையா. அதை தாண்டி ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் அவருக்கு என்னமோ பயங்கரமாக பாசம் காட்டுறது, நேசம் காட்டுறது, சோறை எடுத்து ஊட்டுறது அப்படின்னு சொல்லி வந்துருதுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லை குறைஞ்சிருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த வாரத்தில் வந்து தெரிஞ்சிடும். அதை தாண்டி டாப் 5 அந்த மனுஷன் வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கிறதும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வாரம் சரியான ஒரு உகந்த வாரமாக இருக்கும். ஜெப்ரிக்கு எவ்வளோ தூரம் ஓட்டுகள் வருது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அதை நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். நாலாவதாக நாமினேட் ஆகிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராணுவ அவர்கள். கண்டிப்பாக அவருக்கு வந்து அடிக்கப்பட்டுச்சு, அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வந்து ஏற்படுத்துகிறாரு அப்படின்னு சொல்லி பல ரீசன்கள்லாம் சொல்லி ராணுவ அவர்களை நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து 5ஆவதாக யார் நாமினேட் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஜய் விஷால் அவர்கள் வந்து நாமினேட் ஆகிருக்காரு. ஏன்னா லாஸ்ட் வீக்கில் அவர் கேப்டனாக நல்லா தான் பண்ணார். சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதாவுக்கும் பயங்கர சப்போர்ட்டிவாக வந்துருந்தார். அடுத்ததாக 6ஆவதாக நம்மளுடைய மஞ்சரி அவர்கள் வந்து நாமினேட் ஆகிருக்காங்க. ஸோ இவங்களை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர், நிறைய இடங்களில் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதனாலே நாமினேஷனில் வந்து அதனால் அவங்கள பிடிச்சி குத்தணும் இல்லையா. ஸோ அதனால் மஞ்சரி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நாமினேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் மஞ்சரி அவர்களும் நாமினேஷனில் இருக்காங்க. அதுக்கடுத்து 6ஆவதாக நம்மளுடைய பவித்ரா ஜனனி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நாமினேட் ஆகிருக்காங்க. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு செம்ம ஜாலியாக வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பவித்ரா ஜனனி அவர்களுக்கு ஒரு வாரத்திலே 1.5 லட்சம் வாக்குகளுக்கு மேலான வாக்குகள் வந்து வந்திருந்தது. ஸோ அதனை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் வீக்கில் ரொம்ப குறைவான வாக்குகள் தான் வந்தது. ஸோ இந்த 7 பேர் கொண்ட பட்டியலில் யார் எவிக்டாக வெளியே போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்துட்டு தான் பார்க்கணும். இந்த 7 பேர் கொண்ட பட்டியலில் உங்களுக்கு பிடிச்ச ஆட்கள் யார், அதை தாண்டி நீங்கள் யாருக்கு வந்து ஓட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். அதை தாண்டி உங்களுக்கு ஏன் பிடிக்கும், எதுக்காக பிடிக்கும் அப்படிங்கிறத ரீசனோட சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ இன்னொரு தவணை சந்திக்கலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.